மாற்றியமை ஐடிபிஎல் திட்டத்தை சாலை ஓரமாக மாற்றியமை. மாநில அரசு எங்களுக்கு மாற்றுப்பாதை கொடுத்தால் நாங்கள் போட தயார் என்று சொல்லிவிட்டார். நான் முதலமைச்சர் கேட்கிற முதலமைச்சரை, நீங்கள் மாநில சுய உரிமை குறித்து பேசுகிறார்கள், மாநில அதிகாரம் குறித்து பேசுறீங்க, உங்களுடைய சுய ஆட்சி குறித்து பேசுறீங்க, உரிமை குறித்து பேசுறீங்க. இந்த விவசாயிகளுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே? ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டம். உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பாக பெட்ரோநெட் சிசிகே என்ற நிறுவனம் கொச்சின் முதல் கோவை வரையிலும், கோவையிலிருந்து கரூர் வரையிலும் விவசாய விளைநிலங்கள் வழியாக பெட்ரோல் டீசல் கொண்டு செல்வதற்காக எண்ணெய் குழாய் திட்டத்தை அமைத்து செயல்படுத்தியது. திட்டத்தை அமைக்கும் போது விவசாயிகளுக்கு சாலை அமைத்து தரப்படும் என ஐடிபிஎல் நிறுவனத்தால் பொய் வாக்குறுதி அளிக்கப்பட்டு, அன்று நிலத்தின் அனுபவ உரிமை கையகப்படுத்தப்பட்டு நிலத்தின் வழிகாட்டி மதிப்பில் 10% மட்டும் அன்று விவசாயிகளுக்கு இழப்பீடாக வழங்கப்பட்டது. மேலும் ஒரே திட்டத்திற்கு மட்டுமே என தெரிவித்து அன்று திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது கோவை மாவட்டம் இருகூர் முதல் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்கனவே பதிக்கப்பட்ட எண்ணெய் குழாயை ஒட்டியே 2வது குழாயையும் பதிக்க பாரத் பெட்ரோலியத்தின் ஐடிபிஎல் நிறுவனம் திட்டமிட்டு வருகிறது. ஏற்கனவே விவசாய விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்கப்பட்டதால் நிலத்தின் மதிப்பு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அரசு வங்கிகள் கூட விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கவில்லை. பாகப்பிரிவினையும் செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவின்படி விவசாய விளைநிலங்களில் அமைக்கப்பட இருந்த கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் 340 கிலோமீட்டர் தூரத்திற்கும், இந்தியன் ஆயில் எண்ணெய் குழாய் திட்டம் 170 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலை ஓரமாக அமைக்கப்பட உள்ளது. பாரத் பெட்ரோலியத்தின் ஐடிபிஎல் திட்டமும் திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் தேவனகொந்தி வரை 270 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை ஓரமாகவே அமைக்கப்பட்டு வருகிறது. 22 ஆண்டுகளுக்கு முன்பாக தனியார் நிறுவனம் விவசாயிகளை ஏமாற்றி குழாய் பதித்த நிலையில் மீண்டும் விவசாயிகளின் நில உரிமையை பறிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசின் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையை பயன்படுத்தி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் என்கிற வாக்குறுதியை கோவை, திருப்பூர் மாவட்ட நிர்வாகங்கள் தொடர்ச்சியாக மீறி வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திலும் தேர்தல் அறிக்கையிலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டம் சாலை ஓரமாக மட்டுமே அமைக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஆனால் தற்போது பாரத் பெட்ரோலியத்தின் ஐடிபிஎல் நிறுவனம் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாய நிலங்களை மீண்டும் அபகரிப்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு கேட்டு கடிதம் எழுதி அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் விவசாயிகளை அழைத்து விசாரணை நடத்தியுள்ளார். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் வாக்குறுதிக்கு எதிராக ஐடிபிஎல் நிறுவனம் காவல்துறை பாதுகாப்பு கேட்டுள்ளதை நிராகரித்து உத்தரவு பிறப்பித்து திட்டத்தை சாலை ஓரமாக நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க கோரி கோரிக்கை நிறைவேறும் வரை நேற்று 13/8/2025 தொடர் காத்திருப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் ரா சண்முகசுந்தரம், மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் பாஜக விவசாய அணி மாநில செயலாளர் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி பேசினார். அமைச்சர் செயலாளர் அத்தனை பேரையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை வச்சோம், வேதனையை வெளிக்காட்டணும். ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஒண்ணுதான், மாநில அரசு எங்களுக்கு மாற்றுப்பாதை கொடுத்தால் நாங்கள் போட தயார் என்று சொல்லிவிட்டார். நான் முதலமைச்சர் கேட்கிற முதலமைச்சரை, நீங்கள் மாநில சுய உரிமை குறித்து பேசுகிறார்கள், மாநில அதிகாரம் குறித்து பேசுறீங்க, உங்களுடைய சுய ஆட்சி குறித்து பேசுறீங்க, உரிமை குறித்து பேசுறீங்க. இந்த விவசாயிகளுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே? இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர், விவசாயிகள், இனாம் நில விவசாயிகள், குத்தகையாளர்கள், வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், புதிய திராவிடர் கழகத்தின்
திருப்பூர் மாவட்ட செயலாளர் இம்மானுவேல் நாடார், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர் சண்முகசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள், தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க தலைவர் காளிமுத்து மற்றும் நிர்வாகிகள், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் KA சுப்பிரமணியம், PAP வெள்ளகோவில் காங்கேயம் கிளை கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் வேலுச்சாமி, செயலாளர் முத்துராஜ் மற்றும் நிர்வாகிகள், தமிழர் தேசிய கூட்டு இயக்கம் புலவர் தமிழ்குமரன் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் தொடர் காத்திருப்பு போராட்டத்தினை தொடர்ந்து திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். விவசாயிகள் கோரிக்கையில் உறுதியாக இருந்ததால் மாவட்ட ஆட்சியர் அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்ததின் பேரில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற தொடர் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது.